ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வந்துட்டேன்னா விசுவாசத்தை குறித்து. Now I'm going to talk about, I'm going to preach about faith. ஸோ பார்க்கும்போது லைக் த குட் ஃபேத், ரைட்? விசுவாசம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வாழ்க்கையில் அன்றாடம் பேசுகிற வார்த்தையாக இருக்குது. ஃபேத் இஸ் த மோஸ்ட் ஸ்போக்கன் வேர்ட் இன் கிறிஸ்டியானிட்டி. ஸோ பார்க்கும்போது we pray about faith. நம்ம விசுவாசத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். Then we encourage each other with faith. ஒருத்தருக்கு உற்சாகத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். Then we sing about faith. நான் போனமே நம்பிக்கை அஸ்திபான்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தை பாடுறோம். ஆனால் வாட் இஸ் ஃபேத்? விசுவாசம் என்ன? யாருக்கு தெரியும்? வாட் இஸ் ஃபேத்? காணப்படாத விசுவாசம். ஓகே, நன்றி கேட்போம். சரி, ஓகே, வேற யாருக்கு ஏதாவது வாட் இஸ் ஃபேத்? உங்களுக்கு விசுவாசம் அங்க உங்களுக்கு வந்து விசுவாசம் என்னன்னு தெரியும்? நம்பிக்கை ஆண்டவர் மேல நம்பிக்கை. நம்ம பேர் நம்பிக்கை. ஓகே, ஸோ பார்க்கும்போது இங்கே நிஜமே இங்கே நிறைய பேருக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேத் இருக்கு. ஃபேத்னா many of us have some understanding of the good faith. ஸோ பார்க்கும்போது தேவவசனம் தான் நமக்கு அடிப்படையாக இருக்குது. The word of God is the standard for our life. அது அடிப்படையின் உறுதியாக இருக்குது, அதான் உண்மையாக இருக்குது. ஸோ பார்க்கணும் வாசனம் நான் சொல்லுன்னா அவங்க சொன்ன மாதிரி எப்ரூ சாப்டர் 11 verse 1ல எபிரேயர் 11:1ல பார்க்கும்போது படிக்கலாமா? விசுவாசமானது எப்ரூ சாப்டர் 11 verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. கைதட்டலாம் இப்போ புதுசாக வந்துருக்காங்க, அவங்க இப்போ கைதி வைப்பாங்க. படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஸோ பார்க்கணும் என்ன போட்டுனா விசுவாசம் என்ன சொல்லிட்டுன்னா வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம சில பார்க்க முடியாத காரியங்கள். ஸோ பார்க்க முடியாத காரியத்துக்கு கூட நம்ம தேவனோட வார்த்தைக்கு தேவனோட வாக்குக்கு உறுதியாக இருக்கணுமே, மூலம் நினச்சிக்கிறோமே, அப்படி விசுவாசமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு விதை இருக்கு, நீங்கள் எடுத்து புதைச்சி நடுறீங்க, நட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க. அடுத்த நாளைக்கு வந்து பார்க்குறீங்க, அடுத்த நாள் வந்து பார்க்குறீங்க அந்த இடத்துல உங்கள் செடி வளரல. நீங்கள் நினைக்கிறீங்க வளராதுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா கண்டிப்பாக இங்கே வளர நினைப்பீங்க தானே. அதே மாதிரி விசுவாசம் எப்படி ஒரு விசுவாசம்னா நீங்கள் பார்க்கவே முடியாத நேரத்தில் கூடிய நிச்சயம் நடைபெறும். அதை பார்க்க முடியாது, ஆனால் தேவ வாக்குக்கு உறுதியாக இருக்கும்போது உரிமையாக இருக்கும்போது அந்த விசுவாசம் இருக்கும்போது நிச்சயம் நம்பும்போது அது நடைபெறும். ஸோ அதான் வசனத்தை சொல்லிட்டாங்க விசுவாசம் சொல்லிட்டு, அதான் விசுவாசம் சொல்லிட்டு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த தோட்டத்தை பார்க்கும்போது அதே வசனத்தில் எபிரேயர் 11 வசனம் மாதிரி பார்க்கலாமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் என்ன போட்டுருக்குன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமா? விசுவாசம் இல்லாமல் you cannot please God. Without faith it is impossible to please God. ஸோ பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் இந்த வசனம் ஒன்று வசனம் பார்த்தீங்கன்னா முதல்ல விசுவாசம் என்னன்னு போட்டிருக்குது. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஸோ பார்க்க ரெண்டு அடிப்படை காரியங்கள். ஸோ பார்க்கும்போது என்ன மாதிரி விசுவாசம் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபேத் we need to please God. சாதத்துக்கு நம்ம பார்க்க போயிருக்கிறோம். ஸோ பார்க்கணும் என்ன மாதிரி விசுவாசம் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும்னா என்ன விசுவாசம் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியுமா? லிவிங் ஃபேத், ஜீவிக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம் சும்மா நம்பிட்டு இருக்கிற விசுவாசம் கிடையாது, ஆனால் அதை வாழ்ந்து ஜீவித்து கொண்டிருக்கிற விசுவாசம். The faith that must be lived, not just believe. Amen. The living faith, அந்த ஜீவிக்கிற விசுவாசம் குறித்து பேச போகிறேன். ஸோ பார்க்கும்பொழுது விசுவாசம் வந்து வெறும் எங்கே பாட்டில் மட்டும் வெளிப்படாது, நான் பேசுகிற வார்த்தையால வெளிப்படாது. விசுவாசம் எப்போ வெளியாகும்னா when our life becomes heavy, நம்ம வாழ்க்கையை பாரம் இருக்கும் பொழுது, when the fear enter our heart, அந்த பயம் நம்ம இருதயத்தில் நுழையும் போது, when we are alone with our thoughts, நம்ம தனிமையில் சிந்தனை யோசிக்கும் போது விசுவாசம் வெளிப்படும். when the answers are delayed, பதில்கள் தாமதம் போது விசுவாசம் வெளிப்படும்.
ப்ரே பண்ணுறீங்க, உங்கள் பதில் கிடைக்கல. அப்போ விசுவாசம் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது விசுவாசம் இந்த மாதிரி நேரத்தில் தான் வெளியாகும். சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை கண்டு போயிருப்பீங்க, புயல்கள் இருக்கும், நிறைய இடி மின்னல்கள் இருக்கும். அந்த நேரத்தில் இருக்கும்போது எதுவுமே நடைபெறாமல் இருக்கும். ஆனால் நம்ம நம்பும் போது வசனம் எபிரேயர் 11 பார்க்கும்போது 11 பார்க்கும்போது நம்ம முழுமையாக இறுதியாக நம்பும்போது நிச்சயம் நடைபெறும் தெரிஞ்சுமே. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ பார்க்கும்போது சொல்ல வேண்டாம், நிறைய பேர் சொல்லுவீங்க ஐ பிலீவ் இன் காட்னு, இதே நம்புறோம் சொல்லிட்டு. ஆனால் the question is, are we truly believe in God? பார்க்கும் பிலீவ் பண்ண நம்புறது ஈஸியான காரியம், சுலபமான காரியம். பிலீவ்னா நம்ம சும்மா நம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபேத் வந்து விசுவாசம் வந்து இட்ஸ் காஸ்ட்லி. மீன் அது வெளியே வந்துட்டு நீங்கள் பார்த்து பிலீவ் பண்ணுறது வந்து நம்புறது வந்து நம்ம எப்படி நம்பலாம், நம்ம லைஃப் இஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்ம நம்பலாம். ஆனால் ஃபேத் வந்து தேவனை கேட்கிறார், உங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசம் இருக்குல்ல, அதை வெளியே வந்துட்டு புரியுதா? ஸோ பார்க்கும்போது சொல்லவே தான் விசுவாசம் என்ன விசுவாசம் பண்ணா சத்த நீ கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கும். நீ கீழ்ப்படியும் பொழுது சிலத்தை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்று விசுவாசம் எப்படி இருக்கும்னா சிலத்தை நீங்கள் தேவை நம்புவீங்க, அது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். இஃப் இட் ரிஸ்கி when you trust God, அந்த நேரத்தில் விசுவாசம் வெளியாகும். சில நேரத்தில் விசுவாசம் எப்படி வெளியாகும்னா சொல்லவே தான் சுற்றி ஒரு பொய்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அங்கே விசுவாசம் வெளியாகும். ஆனால் தேவை இன்னைக்கு மாறாக என்ன அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறான்னா he ask you a question, a deeper question, ஒரு ஆழமான question. என்ன கொஸ்டின்னா will you trust me enough? Will you trust me enough to move forward? Yes. Man, என்ன கேட்குறேன்னா நீ முன் செல்றதுக்கு என்ன நீ போதுமான நம்புறியா, போதுமான விசுவாசிக்கிறியா? அதை இன்னைக்கு இந்த நேரத்தில் ஜனங்க கிட்ட கேள்வி கேட்கிறார், போதுமான நம்புறியான்னு சொல்லிட்டு விசுவாசிக்க சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது யாக்கோபு இல்லை ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா ஜேம்ஸ் chapter 2:17 யாக்கோபு 2வது அதிகாரம் வசனம் பேரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜேம்ஸ் வந்து டைரக்டாக சொல்லியிருப்பாரு. அதை ஜென்டலாக அவர் சொல்லிக்க மாட்டாரு, மெதுவாக சொல்லிக்க மாட்டாரு, அது டைரக்டாக அது சொல்லியிருப்பாரு. வசனம் படிக்கலாம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்தாக இருக்கும். செத்தாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது ஜேம்ஸ் நான் சொல்றேன்னா ஜேம்ஸ் நாட் செட். வாங்க மனிதனை கேட்டு தூக்கம். ஆனால் இப்போ குயிஸ் கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உன்னை கேட்கலாம்னு நினச்சேன். ஸோ பார்க்கும்போது இந்த ஜேம்ஸ் புத்தகம் பார்க்கும்போது ஜேம்ஸ் நாட் சேயிங் ஃபெய்த் இஸ் யூஸ்லெஸ். அதுக்கு என்ன சொன்னா விசுவாசம் வந்து பயனற்ற அவன் சொல்லல. அது என்ன சொல்றேன்னா இந்த செத்த விசுவாசம் இருக்குல்ல அது வந்து உயிரற்றதுங்க, இட்ஸ் லைஃப்லெஸ். அவங்க சொல்லல செத்த விசுவாசம் வந்து சந்தேகப்படுற விசுவாசம் கிடையாதுங்க. அவங்க என்ன சொல்றேன்னா செத்த விசுவாசம் கீழ்ப்படியிலிருந்து விலகி இருக்கிற விசுவாசம். புரியுறதா? ஸோ பார்க்கும்போது எப்படி விசுவாசம் செத்த விசுவாசம்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கும், நம்ம ஹார்ட்ல இருதயத்தில் இருக்கும், ஆனால் நம்ம கைகள் கால்க்கு போகாது. அப்படின்னா கிரிகையிலே இருக்காது, இந்த ஒர்க்ஸ் இருக்கவே இருக்காது, அது உள்ளுக்குள்ளதான் இருக்கும், இறுதியில் இருக்கும், நம்ம கை காலுக்கு எட்டவே இருக்காது. அதான் அந்த ஜாக்கோபு அங்க அவர் சொல்றாரு. அது எப்படின்னா நம்ம தேய்ச்சோம் இறுதியில் இல்லை, நம்ம தேய்ச்சோம் நம்ம ஆதரவு கொடுப்போம், ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இட் கிவ் கம்ஃபர்ட் பட் தேர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு நேரத்தில் தேவன் எல்லாத்தையும் ஒரு ஜீவித்த விசுவாசத்துக்கு நோக்கி கூப்பிடுறாரு. டுடே காட் இஸ் காலிங் அஸ் டு லிவிங் ஃபேத். ஸோ பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபேத்னா நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு பாதையில், தி வே சீம்ஸ் அன்கிளியர், இந்த பாதை தெளிவே இல்லாமல் இருக்கும். அங்கே நடந்து போறீங்களா கீழ் பண்ணிச்சு ஒபே பண்ணி அந்த பற்றி விசுவாசம் ஜீவி விசுவாசம். சில நேரத்தை நீங்கள் செய்கிற ஒரு காரியம் செய்யும்போது அந்த காரியம் அவுட்கம் எதுவும் தெரியாமல் இருக்கும், அதோட கடைசியாக பயன் எதுவும் தெரியாமல் இருக்கும். ஆனால் ஸ்டில் நீங்கள் ஃபேட் பண்ணி லைக் விசுவாசத்தோட கீழ் பண்ணி நடக்கும்பொழுது அந்த ஜீவிக்கு விசுவாசமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பயம் அதிகமாக இருக்கும், பயத்தின் சத்தம் எப்படி சர்வைவ் பண்ண போகணும்னு தெரியாமல் காடி வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லை படிப்பில் எப்படி முன்னேறி செல்லாமல் பயத்தின் சத்தம் இன்னும் போட்டு நம்மளை அழுத்திட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அந்த விசுவாசம் வெளியாகுது. ஸோ அந்த விசுவாசத்துக்கு இந்த பேச போகின்றேன். கமன் இப்போ பேசும்போது நான் மெயின் பண்ணி போகிறவனுக்கு கமன் எப்போ ஜெயிக்குவாங்க, கமன் கலந்துருங்க. யாருக்கெல்லாம் அந்நிய பாஷை தெரியுமோ கமன் அந்நிய பாஷை தெரியுவாங்க. கமன் ஒஷக்கரியாந்தல பரியாம்பல பரியாந்தே மரிகோ சிகிரியாந்தல பாஷிகிரியாந்த பanda நந்தியாந்தே ஒரபா கரபா ஷிரியாந்தல மரியாந்தே ஒரபா ரபா ரபா ஷிகிரியாந்தல மரியாந்தே
மறைபோ சீக்கிரியாந்தலா பஷிக்கிரியாந்தலா கமாச்சு சத்தமாக சேஷமான் இந்த நேரத்துல யார் இங்க இருக்குன்னு பார்க்காதீங்க கமான் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமானவர்கள் கமான் ரபா ரபா ஷிக்கிரியாந்தலா பரியந்தே ரபா 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 ஷிக்கிரியாந்தலா மரியா நன்றி ஆண்டவரே ரபா 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 ஷிக்கிரியாந்தலா பரியந்தே நன்றி ஆண்டவரே சுத்தமானவரே thank you Jesus thank you Father இந்த ஒவ்வொரு காலம் ஜெபிக்கணும்னே அப்ப எங்க வந்து ஒவ்வொருத்தரும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா என்னால பேச ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி என்னோட வார்த்தை இல்லாம ஆண்டவரே உங்க வார்த்தையை விரும்பி கட்சிங்க ஆண்டவரே நான் பேச ஒவ்வொரு வார்த்தையும் அப்ப தாயை விழுவக்கூடாது ஆண்டவரே பேச ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோட இறுதியில பதிமணி கட்சிங்க ஆண்டவரே இப்போ ஒவ்வொருத்தவங்க அப்ப நான் பின்பற்றி அப்ப நீ பேச ஒவ்வொரு வார்த்தையும் அப்ப லிவிங் ஃபேத் இந்த ஜீவிக்கிற விசுவாசம் ஆண்டவரே சும்மா நம்பியிருக்க விசுவாசம் இல்லாம அப்பா நான் வாழ்க்கையில அது ஒரு ஜீவிக்கிற விசுவாசமா இருக்கணும் ஆண்டவரே அந்த மாதிரி ஜெபிக்கும் போது ப்ரே பண்ண ப்ரீச் பண்ணும்போது நீங்களே அவங்க வாழ்க்கையில ஒரு அஸ்திபரமா இருக்காண்டவரே நீங்க வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் ஜெபிக்காண்டவரே இந்த பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே நீங்க கூட ஆசீர்வதிங்க அப்பனே இயேசு நாமத்தை கிடைக்க நான் ஜெபிக்கிறேன் ஆமென் சர்ச் பார்க்கும்போது இந்த லிவிங் ஃபேத் ஜீவிக்கிற விசுவாசம் 5 காரியம் குறித்து பேச போகின்றேன் ஸோ பார்க்கும் முதல் காரியம் living faith என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் living faith always moves us to obey God man இந்த ஜீவிக்கிற விசுவாசம் எப்படி விசுவாசம்னா நம்ம அது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கு நடத்தி விசுவாசமாக இருக்கு ஸோ பார்க்கணும் வசனம் பார்க்கலாமா யாக்கோபு 2:16 என் சகோதரரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரிகை இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா சர்ச் பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா விசுவாசம் பிரச்சனை கிடையாது இங்க என்ன பிரச்சனைனா கீழ்ப்படிஞ்சிட்டால் விசுவாசம் பிரச்சனை இருக்கு the issue is the faith that never produce obedience so பார்க்கும்போது living faith எப்படி பண்ணணும்னா கிரிகளை செய்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும் அதுவே நமக்கு செயல்களுக்கு கொண்டு போய் விசுவாசமாக இருக்க வேண்டும் so எப்படி விசுவாசம்னா எப்படி கீழ்ப்படினா not a perfect obedience but a surrender obedience amen ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கீழ்ப்படிதல் இல்ல ஆனா ஒரு சரணடையும் கீழ்ப்படிதல் இருக்குது சோ பார்க்கும்போது நம்ம பைபிளை பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் we can see many example from the bible so முதல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க இதை படிக்க வேண்டாம் நீங்க ரிஃபர் பண்ணி கொள்ளுங்கள் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் பாத்தீங்கன்னா ஆதி 28 பாத்தீங்கன்னா ஆதி 28 வசனம் 1-15 பாத்தீங்கன்னா Genesis chapter 32 verse 1 to 18 ஆதியாகமம் 28 வசனம் 1-15 பாத்தீங்கன்னா நம்ம ஆபிரகாம் பத்தி பார்க்கலாம் we can see about Abraham சோ பாத்தீங்கன்னா 22 வசனம் பாத்தீங்கன்னா அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து தேவனில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் விசுவாசி கொண்டிருந்தார் அவர் வந்து தேவனுக்கு நடந்த மனுஷன் ஏற்கனவே அந்த ப்ராமிஸ் அந்த வாக்குத்தத்தம் பெற்றிருந்த மனுஷனாக இருந்தார் பார்க்கும்போது ஆதி 22 பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா தேவன் என்ன பண்ணுவார்னா ஆபிரகாமை சோதிக்க முடிவு பண்ணுவார் சோ பார்க்கலாம் என்ன சோதிக்கும் போது என்ன கேட்பாருன்னா ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட அவனோட ஐசேக் ஒரே பையன் ஒரே புத்திரன் அவனை தகுந்த பலிக்கு இறுதி கேட்பான் சோ பார்க்கும் தேவன் கேட்கும் போது வசனத்துக்கு பாத்தீங்கன்னா 1-2 பாத்தீங்கன்னா வசனத்துல 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா உடனே ஆபிரகாம் அடுத்த நாள் காலை எழுந்து அந்த மலைக்கு போவாரு அதாவது ஐசேக்க தகுந்த பலிக்கிற for the burnt offering சோ போகும்போது நீங்க வசனம் பார்க்கும்போது அங்க எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் எந்த ஒரு டிபேட் பார்க்க மாட்டீங்க எந்த ஒரு வாக்குவாதம் பார்க்க மாட்டீங்க ஆபிரகாம் நடுவுலையும் தேவன் நடுவுலையும் அவங்க எந்த ஒரு ஆர்வம் வந்து என் பையனை கொடுக்க முடியாது அப்படி நீங்க பார்க்கவே மாட்டீங்க யாரை பார்த்துருக்கீங்களா இந்த வசனத்துக்கு அங்கே போட்டிருக்க கூடாது எந்த ஆர்கியூமெண்ட் இருக்காது ஆபிரகாமுக்கோ தேவனுக்கோ அங்க என்ன பார்க்கலாம்னா ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் இங்க வசனம் 3 பாத்தீங்கன்னா உடனே காலை எழுந்து இந்த மாளிகை போவாரு போயிட்டு அந்த ஐசேக்க போயிட்டு தங்க பண்ணிட்ட போவாரு சோ பார்க்கும்போது இப்ப இவங்க தான் ஐசேக்கா இருக்கிறாங்க இப்ப சசினன் ஐசேக் நிறைய ஆபிரகாம் இப்ப சோ நான் கத்தி எடுத்து அந்த எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த கத்தி எடுத்து ஆபிரகாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐசேக் கழுத்து கிட்ட போவாரு வெட்டதுக்கு சோ போகும்போது அப்படின்னா ஆகும்னா உடனே அந்த தேவதூதன் வருவாரு வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து அப்புறமே நீ கைய போடாத அப்படி சொல்லுவாரு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா தேவன் நீ பயப்படுற மனுஷனா இருக்க பாக்குறதுக்காக தான் தேவன் அப்படி சொல்லிட்டு வந்தா அப்படின்னு தேவன் வந்து சொல்லுவாரு சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பின்னாடி ஒரு ஆட்டுக்காரா இருக்கும் சோ அப்ப அந்த ஏவப்பி அந்த ஆட்டுக்கார எடுத்து ஐசேக்கு பதிலா ஐசேக் விடுவிச்சு இந்த ஆட்டுக்கார எடுத்து வச்சுட்டு தலைமை சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆவது தரமும் அந்த தேவதூதர் வந்து என்ன சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இப்போ உங்களை சந்திக்க எல்லாமே நான் பெருக பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு சோ பார்க்கும் இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா
இங்க பார்க்கும்போது அந்த ஆபிரகாம் மனசு இருதயத்தில் வந்து ஒபீடியன்ஸ் இருந்தது, கீழ்ப்படிந்து இருந்தது. விசுவாசம் வந்து சும்மா வாயிலே சொல்ற விசுவாசம் கிடையாது, இருதயத்துல இருந்து வெளிப்பட்டது. அவன் நினைச்சிருக்கலாம் ஒரே புத்திரன் எனக்கு கொடுக்க முடியாது சொல்லிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் வந்து எந்த வாக்குவாதம் பண்ணாம அடுத்த நாளே காலை எழுந்து மலைக்கு போனார். அந்த கீழ்ப்படிதல், அதுதான் லிவிங் ஃபேத், அந்த ஜீவித விசுவாசம். தேவனுக்குள்ள வைத்த பயம், தேவனுக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் அவர் வெளிக்காட்டினார். வார்த்தையால இல்ல, செயல. அந்த தேவனுக்கு வந்து அந்த ஆபிரகாம் வெட்டும் போது அவர் வந்து வெட்டி இருப்பாரு. தேவனுக்கு நிறுத்தலன்னா இன்னைக்கு ஐஸ் நின்றுக்கே மாட்டாரு. ஏன்னா நிற்பாட்டுனா தான் ஐஸ் பார்க்க ஆசைப்பட்டேன், இல்லைன்னா வெட்டியிருப்பாரு ஸ்டாப் பண்ணா. அந்த விசுவாசம் சர்ச். ஸோ பார்க்கும்போது நம்ம இங்க இருக்கிறோம், நேரத்தை நம்ம மகளை நம்ம கொடுக்கு பர்ன் ஆஃபரிங் தேவன் கேட்கிறாரு. பாச கேட்கறாங்க, பாச பர்ன் ஆஃபரிங் கொடுக்க நம்ம மகன் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன தூக்கி விட்டுருவாங்களா? ஸோ பார்க்கும்போது அந்த மாதிரி கீழ்ப்படி விசுவாசம். ஸோ பார்க்கும்போது அந்த விசுவாசம் எப்படி வெளியாதுன்னா, ஒபீடியன்ஸ் வந்து கீழ்ப்படி ப்ரொடியூஸ் பண்ணல, ஆனால் கீழ்ப்படி மூலியமாக தான் அந்த விசுவாசம் வெளியானது. என்ன விசுவாசிங்களா? ஸோ அது முதல் காரியம், கீழ்ப்படிதல், கொண்டு போற விசுவாசமாக இருக்குது. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஃபேத், ட்ரஸ்ட் காட் ஈவன் when faced represent. நம்ம வாழ்க்கையில் பயம் இருந்தாலும் கூட அந்த ஜீவித விசுவாசம் வந்து தேவன் நம்புகிறது. ஸோ பார்க்கும்போது என்ன மாதிரி விசுவாசம்னா, விசுவாசம் வந்து பயத்தை எலிமினேட் பண்ணாது, விளக்காது. ஆனால் விசுவாசம் வந்து ஜீவித விசுவாசம் வந்து இந்த வாழ்க்கைக்கு பயம் எல்லாமே அதை நம்பிக்கையா மாற்றும், அது தேர்ந்தெடுக்கும். ஸோ பார்க்கும்போது இவந்து சொன்ன மாதிரி சுத்தி ஸ்ட்ராங் இருக்கும், நிறைய புயல்கள் இடிகள் இருக்கும். ஆனால் அங்கதான் இந்த விசுவாசம் வெளிப்படும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பைபிள் இருக்கு. என்ன verseனா Matthew chapter 14 verse 28 to 31. மத்தேயு 14 வசனம் 28 ல இருந்து 31. நீங்க பார்க்கும்போது அங்க என்ன ஆகும்னா, நம்ம பீட்டரை போய் பார்க்கலாம், பேதுரு. ஸோ பார்க்கும்போது அங்க என்னன்னா, இயேசு வந்து கடல்ல நடந்து போயிட்டு இருப்பாரு. மத்தேயு 28 வசனம், மத்தேயு 14 வசனம் 28 31ல அங்க பேதுரு வந்து அங்க இயேசு இருப்பாரு. இயேசு வந்து என்ன பண்ணுவார்னா, அதுல இருந்து கடல் நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப வந்து பேதுரு என்ன பண்ணுவார்னா, ஆண்டவரே நீங்க உண்மையாக இருந்தீங்கன்னா என்னை கட்டையிடுங்க உன்கிட்ட வர சொல்லி. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாருன்னா வான்னு கட்டளிப்பாரு. அப்ப உடனே பேதுரு எதுவுமே பண்ணாம டக்குன போட்டு கீழே குதிச்சு இயேசு பக்கத்துல நெருங்கி வருவாரு. பாக்காதீங்க இங்க. ஸோ பார்க்கும்போது அங்க நெருங்கி வரும்பொழுது என்ன ஆகும்னா, when you focus on Jesus, you walk on the water. But when he switch his focus on the storm, சுத்தி இருந்துச்சுல அந்த கடல் எல்லாமே பார்க்கலாம். என்ன காரணம்னா, சுத்தி அந்த கடல் இருக்குல்ல, அந்த அலைகள் எல்லா காற்றுலையுமே அமைதியாகல. அவன் நின்றுட்டா நடந்து போறான், சுத்தி வந்து இன்னும் அந்த கடல் வந்து போயிட்டே இருந்துச்சு, ஓடிட்டே இருந்துச்சு, அலைகள் வந்து கொந்தளிச்சுட்டே இருந்துச்சு, பலத்த காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா அவன் ஏசு மட்டும் நடந்து போயிட்டு இருந்தான். ஏன்னா அவன் பார்வை வந்து ஏசு முன்னாடி இருந்துச்சு. இஸ் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். ஸோ பார்க்குறோம் அவன் இவங்க சுத்தி எல்லாமே அப்படி இருந்தாலும் கூட அவன் நடந்து போயிட்டு இருந்தான். எப்போ அவன் முழுந்தானா, அவன் இந்த கடலை பார்த்து அந்த சுத்தி நாடுகள் நாடு காட்டு புயலிச்சுல அதை பார்க்கும்பொழுது முழுக ஆரம்பிச்சான். மூழ்கி போயிட்டானா? இல்ல, ஏசு அவன் ரசித்தார். எப்படி கையை குட்டி மேல தூக்கி எடுத்தார். ஸோ பார்க்கும்போது என்ன மாதிரி விசுவாசம் சொல்லுவாருன்னா, விசுவாசம் எப்படின்னா நம்ம வாழ்க்கை விழுவ மாட்டோம் இல்லை, கண்டிப்பா கிட்ட விழுவோம். ஆனா விழுவும் போது ஒருத்தர் தூக்கி பிடிக்காருல்ல, அது வந்து விசுவாசம். The faith means the faith means Jesus always close enough to catch us. Amen. நம்ம என்னதான் விழுந்தாலும் கூட தேவன் தூக்கி பிடிப்பார். ஓகே, நான் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், ஒரு இமேஜினேஷன் கொடுக்குறேன். மணியான இப்போ ஓகே மணியன் இங்க இருக்காரு, நினைச்ச மணியன் வர மாட்டேன் நினைச்சேன். சரி பார்க்கும் மணியான இப்போ அவங்க பையன் ஒரு ஓரமான பில்டிங்ல இருக்கிறான், ஒரு ஹை பிளேஸ் ஒரு ஓரமத்துல இருக்கிறான். உங்க பையன் வந்து அங்கேருந்து நீ கீழே நிற்கிறீங்க, உங்க பையன் வந்து அங்கேருந்து கீழே குதிக்கிறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? காப்பாற்றுவீங்க. நீங்க அவன் தாங்கி பிடிக்க பார்ப்பீங்க. ஸோ பார்க்கும்போது அந்த பையன் எதையும் பேசாம குதிக்கிறான். ஏன்னா அப்பா அங்கேயே இருக்கிறாரு, அப்பா அவன் விழுந்தாலும் அடிப்பாரு, தாங்கி பிடிப்பாரு. விசுவாசிங்களா? சாதாரண நம்ம வாழ்க்கை விழுவ மாட்டோம், கண்டிப்பா விழுவோம் வாழ்க்கையில. எல்லாம் சில நேரத்தை பிடிக்க விழுவா செய்வோம். ஆனா என்ன மாதிரி விசுவாசம் வந்து விழுவும் போது என் அப்பா கீழே இருக்கிறாரு,
எப்பாலும் கட்டியா இருக்கிறாரு, என்ன இருந்தாலும் தாங்கி பிடிப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் பார்க்கலாம். சுத்தி இன்னும் அந்த ஸ்டாம் கடல்கள் போயிட்டே இருக்கும். The storms, அந்த புயல்கள், அந்த அலைகள் போயிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம அப்பா இருக்கல, உயர்த்துவார், பிடிச்சி மேல தூக்குவார். விசுவாசிங்களா? பயம் இல்லாம இல்லை, கண்டிப்பா பயம் இருக்கும். ஆனா அந்த பையன் சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் கீழே குதிச்சாலும் என் அப்பா கீழே இருக்கிற என் தாங்கி பிடிப்பார், அடிவு படாது. அந்த மாதிரி விசுவாசம் தான் லிவிங் ஃபேத். மனசை மட்டும் இல்லை, அவன் கீழே குதிக்கிறான், என் நம்பிக்கை விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசம் தான் இங்க பார்க்கலாம் சர்ச். ஸோ பார்க்கும்போது விசுவாசம் வந்து ஆபத்தை வந்து டினை பண்ணாது. The faith does not deny the danger. ஆபத்தினை விலகி போகவே போகாது. விசுவாசம் எப்படி விசுவாசம் நம்ம ஆபத்தில் இருந்தாலும் கூட the faith எப்படி faithனா faith does the one who catch. பிடிக்கிறாங்க அவங்க இருக்கிற விசுவாசம். ஸோ பார்க்கும்போது living faith move forward even when the face locked. பாக்கி சட்டை இருந்தாலும் கூட நம்ம முன்னே செல்றதுக்கான விசுவாசமாக இருக்கு. ஸோ பார்க்கும்போது the faith choose trust over fear when the storm remains. சொன்னமே நான் சுற்றி புயல்கள் இருந்தாலும் கூட நம்ம விழுந்தாலும் கூட அந்த விசுவாசம் வந்து நம்ம பிடிக்கிறல்ல, அது மாதிரி நம்ம அப்படி இருந்துச்சு. இது வந்து நம்ம வசனம் 11 பண்ண பார்த்தோம், எப்படி 11 பண்ண பார்த்தோம்ல, பார்க்க முடியாது கூட அந்த காரியம் நடக்கும்னு, உறுதியாக நடக்கும்னு, முடிவு நடக்கும்னு, நிச்சயம் நடக்கும்னு, இப்படிதான் இருந்துச்சு. விசுவாசிங்களா? ஸோ உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் என்னன்னா, நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம புயல்கள் மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். கண்டிப்பாா என் வாழ்க்கையும் ஒவ்வொரு வாழ்க்கையும் நிறைய புயல்கள், காற்று, அலைகள் அசைவாடிக்கொண்டே இருக்கும், ஆன்டிசம் கொண்டே இருக்கும். சட நேரத்தில் வந்து நம்ம எப்படி இருக்க வேண்டும்? விழுவு பற்றி கவலைப்படாதீங்க, ஆபத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பாய்க்கு சட்டம் அதிகமாக இருக்கும், சேலஞ்சஸ், சவால்கள் அப்படியே அழிச்சு போயிட்டே இருக்கும். வாழ்க்கை நம்ம போட்டி இருக்கும். ஆனால் என்ன நடந்தாலும் இந்த விசுவாசம், ஜீவ விசுவாசத்தில் நம்ம ஒருத்தவங்க நம்பும் போது கண்டிப்பாக பிடிச்சு தூக்கி எடுப்பாச்சு. சரிங்கம்மா இருந்துச்சு. ரெண்டாவது காரியம் பார்க்குது. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா the living faith produce real life impact. ஜீவித விசுவாசம் நிஜ வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. வசனம் பார்க்கலாமா? Galatians chapter 5:6. கலாத்தியர் 5:6. கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். பார்க்கும்போது அந்த சொன்னமே தான் விசுவாசத்தை அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும் சொல்லி வசனத்தை போட்டிருக்குது. ஸோ பார்க்கும்போது விசுவாசம் வந்து நம்ம தனிப்பட்ட விசுவாசம் கிடையாது. அது விசுவாசம் என்ன பண்ணுன்னா the faith touches life and change environments. இந்த விசுவாசம் எப்போ விசுவாசம்னா ஜீவ விசுவாசம் நிறைய பேர் வாழ்க்கையை அது தொடுமா, அதுக்கப்புறம் இருக்க சூழ்நிலை மாற்றி அமைக்குமா. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஒரு பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுது யோசுவா சாப்டர் 2ல. யோசுவா 2வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா யோசுவா சாப்டர் 2ல பார்க்கும்போது அங்கே வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அது முன்னாடி வந்து ஆஃப்டர் மோசஸ் கேட்கறதுக்கப்புறம் மோசஸ் இழப்பு அதுக்கப்புறம் வந்து யோசுவா ஒருத்தர் இருந்தார். யோசுவா தான் இஸ்ரேலோட லீடராக இருந்தார். ஸோ பார்க்கும்போது அங்கே என்ன ஆகும்னா, யோசுவா வந்து 2 வேவுக்காரங்களை ஜெரிகோக்கு அனுப்புவார் வேவு பார்க்கறதுக்கு சொல்லி. அப்போ 2 ஸ்பாய் அந்த 2 வேவுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க, ஒரு வேசி பெண், அவங்க பேர் ராக்கா, தமிழ் ராக்கா இருக்கும், இங்கிலீஷ் ரஹாப்னு இருக்கும். ஸோ அவங்க போயிட்டு அவங்க கிட்ட தங்கியிருந்தாங்க. ஸோ அது தங்கி இருக்கவங்க அது தெரிஞ்சு அந்த எரிக்கும் ராஜா இருக்கிறால, எரிக்கு ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா அது தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு அந்த அவரோட ஆட்களை வந்து ராக்கா வீட்டுக்கு அனுப்புவாங்க, அதை பிடிச்சு வர சொல்லி. ஸோ அந்த ஆட்களும் அவங்க வீட்டுக்கு போகும்போது ராம கேட்குறாங்க எங்க 2 பேரும் கேட்கும்போது ராம என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து உண்மை தான், ஆனால் அவங்க வந்து முதல் போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு அந்த ஆட்களை அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராம் யாருன்னா அவன் தேவனுக்கு விசுவாசித்த ஒரு பெண்ணா இருந்தா, தேவனோட பவர் வல்லமையிலேருந்து விசுவாசமாக இருந்தா. ஸோ பார்க்கும்போது அதுக்கப்புறம் ராம் வந்து மேலே போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த டேவிட் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுக்கு சொல்லுவாங்க தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன், தேவனில் நான் விசுவாசமாக இருக்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் என்னோட குடும்பத்தை, என்னோட சகோதரர், என்னோட அப்பா அம்மா, என்னோட ஃபேமிலி நீங்கள் காப்பாற்றிங்கன்னா நான் வந்து அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க வேறு பசங்க சொல்லுவாங்கன்னா, நான் உங்களை காப்பாற்றுறேன், ஆனால் என்னோட ரகசியம் எல்லாமே இங்கே யாரும் சொல்லக்கூடாது, உங்களையும் வச்சுக்கணும் ரகசியம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ நடக்க வேண்டும். ஸோ பார்க்கும்போது அங்கே இந்த கஷ்டத்தில் வந்து இப்போ பார்க்கும் என்ன ஆகும்னா அந்த பிலீஃப், அந்த விசுவாசம் இருக்குல்ல ராகோட சும்மா இருதயத்தில் இல்லை, ஆனால் அவள் வெளிப்பட்டா செயல்பட்டா
அவ அந்த வேவுக்கங்களை மறைச்சு வைத்தா. She is everything for her family. எதனால? Because of the faith. Her faith save her family. Her faith save her future. அவ எதிர்காலத்தை மாற்றி அமைத்தது. ஸோ பார்க்கணும் என்ன ஆகும்னா, அப்போ வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து அட்டாக் பண்ணும்போது அவ வீட்டை வந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி அவன் வந்து கேட்டான் 2 வேவுக்காங்கிட்ட. ஸோ அப்போ வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து யாருமே அந்த வீட்டை வந்து எதுவும் பண்ணல. அவங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா அவங்க கூட இருந்த ஃபேமிலி எல்லாமே. ஸோ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, என்ன சொல்றேன்னா, அந்த விசுவாசம் அங்கேயும் முடிஞ்சு போகல, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனிச்சு. இங்க இம்பேக்ட் ஜெனரேஷன் அடுத்த சன்னதி கொண்டு போனிச்சு. இந்த விசுவாசம் அங்கேயும் முடிக்கல. ஸோ பார்க்கும்போது நீங்க ஒரு வேலையை வச்சுக்கீங்க, கையில ஒரு வேலையை குத்தி வச்சுக்கீங்க, உங்க கையில வச்சுக்கீங்க, மூடிட்டீங்க. அப்பா அழகா இருக்கும், இட் சீம்ஸ் கிளீன், அது ப்ரொடெக்ட் ஆகும், உங்க கையில இருக்கு, எதுவுமே ஆகாம இருக்கும். ஆனா அது வளராது. ஏன் வளராதுன்னா இது புதைக்கல, புதைக்கும் போது தான் வளரும். ஸோ அதே மாதிரி தான் விசுவாசம் வந்து நீங்க உங்களுக்குள்ளேயும் வச்சுட்டீங்கன்னா அது வந்து இதாகுது. யூ நீட் டு ஆக்ட். அந்த ஒர்க் கீழே இருக்க வேண்டும். செயல்படும் போது தான் அது புதைக்கிற மாதிரி தான் விசுவாசம் பில்ட் பண்ணுச்சு, வளர்ந்துச்சு. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, அந்த பார்க்கும்போது ஃபேட் எப்படி பார்த்தீங்கன்னா அதுல ஆசிரியர் இருக்குது, மல்டிப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஃபேட் வந்து நீங்க சும்மா கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆனா அது வந்து கனியை கொடுக்கும். The living faith produces fruit. So the faith that live produce lasting and visible impact. Amen. அது காட்சி வரைக்கும் அது பெருக்கப்பட்டும் அப்போ அது கனியை கொடுக்கும் சர்ச். அது மூன்றாவது காரியமா இருக்குது. The faith that live produce real life impact. நாலாவது பார்த்தீங்கன்னா living faith எப்படி faith ஆகும்னா, faith without action is dead and powerless. அதே வசனம் தான் James chapter 2 verse 17. எப்படி விசுவாசமா இருக்க வேண்டும்னா, செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது, அது மட்டும் கிடையாது, வல்லமை இல்லாத விசுவாசம் இருக்கக்கூடாது. James 2 verse 17. யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாய் இருக்கும். ஆமென். ஸோ பார்க்கும்போது அங்கே இந்த செத்த விசுவாசம் இருக்குல்ல, அந்த உயிருள்ள விசுவாசம் இருக்குல்ல, அது என்னைக்குமே வந்து சுகத்தை உண்டாக்காது, என்னைக்கு நம்ம ரெஸ்பாக்ட் பண்ணாது, மீட்டி அமைக்காது, எந்த மாற்றத்தை உண்டாக்காது. நேனா அப்படி சொல்றோம். நம்ம பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லூக் chapter 10 verse 25-37 பார்த்தீங்கன்னா, லூக்கா 10 வசனம் 25-30 பார்த்தீங்கன்னா அங்க நம்ம ஒரு பேரபிள் பார்க்கலாம். The parable of good Samaritan. அவன் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, லூக்கா 10:25-30 பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மனுஷன் வந்து ஜெருசலேம்ல இருந்து நேரம் வந்து எரிகோக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மனுஷன் வந்து அந்த இந்த ரொப்பர்ஸ் எல்லாமே கல்லர்கள் அவனை அடிச்சு போட்டு, அந்த மனுஷன் அடிச்சு போட்டு அப்படியே வந்து காயப்படுத்தி அவனை வந்து அப்படியே பாதி உயிரோட விட்டுருவாங்க. ஸோ அவன் பார்க்க என்ன ஆகும்னா, அங்கே 3 பேர் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ப்ரீஸ் ஆசிரியர், இந்த ஆசிரியர் வந்து பார்ப்பாங்க, அந்த மனுஷன் காயப்படுத்தி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா பார்த்துட்டு அப்ப இந்த பக்கம் போயிடுவாங்க. இன்னொருத்தர் லேவியன் என்ன பண்ணா, பார்த்துட்டு இந்த பக்கமா போயிடுவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாரியன், அவனை பார்த்துட்டு மனதுருகி அவனை கூட்டிட்டு அவன் காயை சுத்தம் பண்ணி காயை சுத்தமாக்கி போய் ஒரு இடத்துல இருப்பாங்க. வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இன்னும் நிறைய செலவாச்சுன்னா சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது இங்க 2 ரிலீஜியஸ் வேண்டாங்க. ஒன்று வந்து ஆசிரியர், ஒன்று வந்து லேவியன். ஸோ 2 பேருமே லைக் இந்த லா நியாயப்பிரமாணம் தெரிஞ்ச மனுஷனாக இருந்தாங்க. ரிலீஜியஸ் தெரியல, லைக் அவங்க எல்லாமே நாலேஜ் தெரியும், ரொம்ப அளவு தெரிஞ்ச மனுஷனாக இருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த நேரத்தில் வந்து 2 பேர் வந்து பார்த்துட்டு ஒருத்தர் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஜஸ்ட் பாஸ் பாய். நான் இன்னொருத்த சமையன் அவன் வந்து அவனை மனதுருகி அழைக்கப்பட்டு அவன் சொந்தமாக்கி போயிட்டு எதாவது செலவுப்பட்டா சொல்லுங்க, நான் அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, இங்கே வந்து நாலேஜ் இன்னும் சேஃப்டி ஒன்றுமே. அந்த மனுஷனை இந்த எவ்வளோ நாலேஜ் மூலமாக அந்த மனுஷன் யாரும் சுத்தமாக்கல, ஆனால் செயல் தான் சுத்தமாக்கிடுச்சு. ஆக்ஷன் டிட் கிரியைகள். ஸோ பார்க்க என்ன சொல்றதுன்னா, நம்ம ஃபேட் இருக்குல்ல, விசுவாசம் இருக்குல்ல, நம்ம மனதுருகம் மூலமாக தான் விசுவாசம், அந்த கீழ்ப்பறி மூலமாக தான் அந்த மன இறக்கத்தை உண்டாக்குது. ஸோ பார்க்கும்போது நேரத்தில் வந்து அந்த மனுஷன் வந்து விட்டா செத்துருப்பாரு. ஆனால் சாமியார் போயிட்டு அவனை காப்பாற்றி காயில சுத்தமாக்கி அவன் உடத்துல வச்சாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம விசுவாசம் இருக்க வேண்டும். எப்படி விசுவாசம்னா, செட்ட விசுவாசம் கிடையாது, ஆனால் கம்பேஷன் ஹார்ட்டோட செயலோட ஒரு கிரிகளை கொண்ட விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது இமேஜின் உங்க கையில் ஒரு பாட்டில் இருக்கு, என் கையில் இப்போ பாட்டில் வச்சுக்கோங்க.
பாட்டில் இருக்கு, இங்க போட்டுருக்கு லைஃப் மெடிசின், லைஃப் சேவிங் மெடிசின் சொல்லிட்டு வாழ்க்கை காப்பாற்ற மருந்து சொல்லிட்டு போட்டுருக்கு. இங்க லேபிளாக கரெக்டாக இருக்கு லைஃப் சேவிங் சொல்லிட்டு. அப்புறம் அது இருக்க லேபிளும் கரெக்டாக இருக்குது, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் உள்ள வந்து கொசம் இருக்கு, எம்டியா இருக்கு, எதுவுமே இல்லை, கான்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை, வாட்டர் கொசமா இருக்கு. ஆனால் லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருக்கு, இதை குடிச்ச நம்ம லைஃப் சேவ் பண்ண முடியும் சொல்லிட்டு. ஆனால் உள்ள வந்து கொசமா இருக்கு. ஸோ என்ன சொல்றேன்னா, இவங்க லேபிள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சரியா இருந்தாலும் உள்ள எதுவுமே இல்லை. அதே மாதிரி 2 பேர், அந்த ஆசிரியனும் லேவியனும், அவங்க எல்லாம் நாயகம் தெரிஞ்ச மனுஷன் தானாங்க. ஆனா அவன் அந்த மனுஷன் கஷ்டப்பட பார்த்துட்டு ஜஸ்ட் பாஸ் பை அப்படியே பக்கத்துல விலகி போயிட்டாங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு வந்து விசுவாசம் இருக்கும் போது சும்மா நமக்குள்ள இல்லாம அது செயலை காட்ட வேண்டும். எப்பயும் சமரி வந்து அந்த மனுஷனை காயப்படுத்தி கீழே இருக்கும்போது அவன் மனதுருக்கை காப்பாற்றினானோ அதை வச்சு நம்ம ஆரம்பிச்சு. அதான் விசுவாசம், இந்த ஜீவிக்கு விசுவாசமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது அதுதான் அந்த ஃபேத் வித்தவுட் ஆக்ஷன் cannot bring life. அந்த செயல் இல்லாத விசுவாசம் வந்து வாழ்க்கையோட அந்த வாழ்க்கையை கொண்டு வர முடியாது, ஜீவனை கொண்டு வர முடியாது. எனவே அது 4வது காரியமாகுது. 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, லிவிங் ஃபேத் brings glory to God. ஜீவிக்க விசுவாசம் வந்து தேவனுக்கு மகிமை கொண்டு வருது. நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஒரு சாப்டர் பார்க்கலாம், மத்தேயு 5:16. Matthew chapter 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்களுக்கு நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரசரிக்க கடவுள். பார்க்கும்போது அந்த விசுவாசம் இருக்குல்ல, நம்ம யாரோடையோ அட்டென்ஷன் கெயின் பண்ணல. விசுவாசம் எப்படின்னா, நான் விசுவாசம் சொல்லிட்டு யாரும் நமக்கு இருக்குல்ல. ஆனால் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அது நேராகவே தேவனை மகிமைப்படுத்தா இருக்குது. இட் டைரக்ட்லி க்ளோரி டு காட். ஸோ பார்ப்போம், அப்படி சொல்ற நம்ம ஒரு ஈவென்ட், ஒரு நிகழ்வு பார்க்கலாம். நம்ம அப்போஸ்தலர்ல Acts chapter 16 verse 25-34. அப்போஸ்தலர் 16 வசனம் 25-34 பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் 16 பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க பவுலும் சைலஸும். இந்த 16 வசனத்துல வசனம் 25-34 வசனத்தை போடுங்க, பேசியிருக்காங்க. Acts chapter 16 verse 25-34. அப்போஸ்தலர் 16 வசனம் 25-34. 16-25-34. ஸோ பார்க்கும்போது அங்கே என்னன்னு பார்க்கலாமா, 2 பேர் இருப்பாங்க, பவுலும் சைலஸும். அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிறையில் இருப்பாங்க, ப்ரிசன்ல. 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா they worship God. அவங்க வந்து லைக் ஆராதி கொண்டு இருப்பாங்க. சுற்றி வந்து நிறைய சிறை கைதிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்க அவங்களால கூட இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன ஆராதிக்கும் போது என்ன ஆகுனா, உடனே அந்த ஒரு earthquake, ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. வந்து அங்கே இருந்த கதவு எல்லாமே சீரியல்கள் கதவும் எல்லாம் அந்த அவங்க கையில் போட்ட சங்கிலி எல்லாமே கலந்து போணுச்சு. ஸோ பார்க்கும்போது அது கலந்து போனோடனே அந்த ஜெயிலுக்கு அந்த சிறை சடக்காரன் அவர் உடனே எழுந்து எல்லா கதவும் திறந்து பார்த்து ஏன் ஏதோ திறந்து சொல்லிட்டு எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படி சொல்லி அவர் கட்டி எடுத்து அவர் கொலை பண்ண போவார். அவர் செஃபை விட்டு போவார். அப்போ தூரத்தில் பவுல் என்ன சொன்னார்னா, சத்தமாக சொல்லுவார், நீங்கள் உங்களை நீங்கள் கொலை பண்ணாண்டா நாங்கள் இங்கே போய் இருந்தாலும் சொல்லிட்டு. உடனே சிறை சடக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகம் வந்து பவுல் சைஸ் காலியா விடுவாங்க. விழுந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்ட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன கேட்பாருன்னா, ரட்சிக்க என்ன பண்ண வேண்டும் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் ரட்சிக்க என்ன பண்ண வேண்டும் சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது அவங்க பவுல் என்ன சொன்னார்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது அந்த அடுத்த பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த சிலை சடக்கான ஜெயிலர் வந்து அவரும் ஃபேமிலியோட ஞானஸ்தானம் போயிடுவாங்க. they get baptized. ஸோ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க லைக் நான் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, அங்கே வந்து தேவனுடைய அசைவு இருந்துச்சு, காட் மூவ். அப்புறம் அங்கே ஒரு லைஃப், அங்கே வந்து ஜீவன் காப்பாற்றப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே பார்க்கும்போது ஒபீடியன்ஸை பார்க்கலாம், கீழ்ப்படிக்கிறது. the obedience glorified God even in their suffering. அவங்க சிறையில் இருந்தாங்க, ஆனாலும் அவங்க தேவனை ஆராதித்தாங்க, கஷ்டத்துக்குரிய தேவனை ஆராதித்தாங்க. அங்கே வந்து கழுதை துரத்தப்பட்டது, அவங்க கைக்கு வேலை சங்க காந்தப்பட்டது. ஸோ பார்க்கணும் என்ன சொல்றாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைட் ஹவுஸ் இருந்தானே, இப்போ வந்து லைட் ஹவுஸ் கடல்நடுவில் ஒன்று இருக்குமே, கடல்நடுவில் இருக்கும்போது ஷிப்லாம் போகும்போது அதுக்கு இது பேசாது, ஆனால் அது ஜஸ்ட் ஷைன் பண்ணோம், லைட் அடிக்கும். ஸோ பார்க்கும்போது இட் ஜஸ்ட் ஷிப் இஸ் ஷைன், அச்சோ லைட் வச்சு பிரகாசிக்க செய்யும். ஆனால் நிறைய பேர் லைக் இந்த ஷிப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அழகாக போயிட்டு வரும். கப்பல்கள்
அழகாக போயிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும்போது as we are the followers and servants of the God, நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையை வந்து பிரகாசிக்க வேண்டும். எப்படி பிரகாசிக்கணும்னா மற்றவங்களை வந்து தேவன் கூட வரவேற்காக எப்படி பவுல் சேர்த்து அந்த இடத்துல வந்து சீல வந்து ஒர்ஷிப் பண்ணாங்களோ, எப்படி ஆடிட்டாங்களோ, அவங்க மூலியமாக சீசர்கள் வந்து ரசிக்கப்பட்டாங்க. அவங்க மூலியமாக அவங்க பெப்டைஸ் பண்ணாங்க, ஞானம் பெற்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்னா அந்த விசுவாசம் வந்து ஆல்வேஸ் பாயிண்ட் பீப்புள் டு காட். ஜனங்களை தேவனுக்கு கொண்டு வர விசுவாசம் இருக்க வேண்டும். அதை பற்றி விசுவாசம் இருக்கு. விசுவாசம் நமக்குள்ள மட்டும் இல்லை, அந்த தேவனுக்கு மகிமை பற்றி விசுவாசம் இருக்கு. விசுவாசிங்களா? அது அந்த 5 காரியமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது இவங்க நம்ம வாழ்க்கைக்கு நிறைய சாட்சிகள் இருக்கும். என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி என்ன சாட்சினா, let me share you my testimony. என்ன சாட்சினா, அப்போ எஸ்பின் படிச்சினேன். எஸ்பின் படிக்கும்போது நான் வந்து லைசன்ஸ் என்னோட பர்த்டே முடிஞ்சு லைசன்ஸ் எடுக்க போனேன், மோட்டருக்கும் காரிக்கும். ஸோ பார்க்கும்போது எப்போ போனேன்னா மார்ச் சம்திங் போனேன். பர்த்டே ஜென்மினா 2 மாதம் கழிச்சு மார்ச்சில் போனேன். போகும்போது என்ன ஆகுனா, அது முன்னாடி எனக்கு காரி ஓட்டே தெரியுது, காரி ஓட்ட தெரியுது, மோட்டர் ஓட்ட தெரியுது. நான் ஓட்டினே இல்லை, காரி ஓட்டல, மோட்டர் ஓட்டல. ஸோ போகும்போது என்னாச்சுன்னா, அங்கே போய் பழகும் போது ட்ரைனிங் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் போகும்போது என்னாச்சுன்னா, மோட்டர் ஓட்டுறேன். டிடின்னு ஒன்று இருக்கும். முதல்ல டிடி எப்படி இருக்கா, மீடியமாக இருக்கும். நம்ம அது ஏறி உருவாங்க அறுங்கணும். ஸோ அதை முதல்ல மோட்டர் பிடிக்கிறாங்க இந்த ட்ரெயினாக. ஸோ மோட்டர் பிடிச்சி நான் போகிறேன், விழுந்தேன் முதல்ல. ஸோ அங்கேருந்து அந்த சொல்லி கொடுக்காரு, அவர் ஏசினாரு, நான் இதுக்கு போக தெரியல சொல்லிட்டு. அப்போ சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அதுவே கட்டி லைக் மோட்டரும் தொட்டதில்லை, மோட்டர் ஓட்டுனதில்லை, காரி ஓட்டுனதில்லை. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர் தொட்டி ஓட்டுறது. ஸோ அப்படி நான் சீட்டிருக்கும் போது ஓகே கொஞ்சம் வருது, ஆனால் அப்படி விழுவுறேன், வருதே தீ விழுவுறேன், இங்கே வச்சுட்டு இங்கே விழுறேன், இங்கே இங்கே விழுவுறேன். ஸோ அதுக்கப்புறம் அது முடிஞ்சா காடிக்கு போனேன். காடி செய்யும் போது காடி எப்படி ஓட்டுறேன், லைக் பிகினர் தானே. ஸோ போகும்போது அப்படியே ஏறக்கூடிய அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது 2 இடத்துல காடிக்கும் மோட்டருக்கும் முதல் சேஃப்டி டெஸ்ட் வந்து காடிக்கு. ஸோ காடி டெஸ்ட் போகும்போது என்ன ஆகுனா, போயிட்டேன், மேலே ஏறிட்டேன், இறங்கிட்டேன். சைட் பார்க்கிங் இருக்கும். சைட் பார்க்கிங் இது போகும்போது லைன் பட்டுச்சு. ஸோ அவதான் ஃபெயில் சொல்லிட்டு விளையாடுங்க போங்கன்னு. ஸோ நான் கார் வந்து முதல் டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ ஃபெயில் ஆகிட்டு வீட்டில் சொன்னேன், அப்போ ஓகே பரவாயில்ல, ஆர்டியில் பார்த்துக்கணும் சொன்னாங்க. ஸோ ஆர்டியில் பார்க்கும்போது அப்போ எக்ஸ்பிளைன் டைம் வரேன். நான் ஸ்கூலுக்கு வந்து எல்லா நாளும் போவேன், எனக்கு லீவ் வந்து பிடிக்காது. ஸோ போகும்போது அப்போ எக்ஸ்பிளைன் டைம் வரேன். ஸோ எப்படியாவது இந்த மேக்குள்ள முடிச்சு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஸோ ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கணும் ஜேபிசி போனால், ஏன்னா காலையில் வரும் சந்தைக்கு ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுனா 2 டெஸ்ட் இருந்துச்சு. முதல் காடியோட ஒன்று ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ மோட்டருக்கு போகவே இல்லை. மோட்டர் நான் அப்போ தான் முதல் பிடிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரே வாரத்தில் வந்து திங்கக்கிழமை வந்து மோட்டரோட டெஸ்ட்னா ஜிபி டெஸ்ட்னா, புதன்கிழமை வந்து காடியோட டெஸ்ட்டு, 2வது டெஸ்ட்டு. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னா செகண்ட் டெஸ்ட்டில் இது. ஸோ திங்கக்கிழமை இருக்குது, புதன்கிழமை இருக்குது. ஸோ நினச்சேன் ஒரு வாரத்தில் 2 டெஸ்ட்டு எடுக்கணுமான்னு. ஸோ நான் ஃபெயில் பண்ணிட்டேன்னா நான் மறுபடியும் திரும்பி எடுக்கணும், மறுபடியும் லீவ் எடுக்கணும், எஸ்பி அவ்வளோதான் போயிடும். சரி போயிட்டு வாங்கல. அப்போ என்ன பண்ணேன்னா ப்ரே பண்ணேன். அப்போ அண்ணன் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா கோவில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா மேலே ரூமில் வந்து குவாலிட்டியில் இருந்தாங்க. ஸோ அப்போ பாட்டி தான் வீட்டுக்கு வந்து லைக் இந்த சமைச்சு கொடுக்குது, அந்த மாதிரி அக்காவோ பாட்டியோ அப்படி இருந்தாங்க. அப்போ அம்மாட்ட சொல்ல கொடுக்க முடியல, என் மூஞ்சி சோகமாக தான் எங்கள் அம்மா கழிச்சுடுவாங்க. ஸோ அம்மா மேலே வந்து என்ன குவாலிட்டியில் இருந்தாங்க ரூமில். அப்போ கீழே வந்து லைக் சண்டே அப்போ மண்டே டெஸ்ட்டு முதல் டெஸ்ட்டு மோட்டரோட. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அழுந்தேன், ப்ரே பண்ணேன், முட்டிக்கால் போட்டு லைக் ப்ரே பண்ணேன், அழுந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணேன், வீடியோ கால் பண்ணேன். இப்போ பண்ணோட என் அம்மா தெரிஞ்சு என் பூச்சி சொன்னா இருக்கு கேட்டாங்க, ஒரு மாதிரியே கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை தெரியாது, அதை நம்ம அம்மா பையன் பேசுவாங்க. ஸோ அப்போ பேசும்போது இல்லை அப்படி சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க என்னாச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, ஃபெயில் பண்ண திரும்பி போகணுமே, பார்த்தா திரும்பி காசு கட்டணுமே, ஃபெயில் பண்ணால் காசு கட்டணும், திரும்பி இது பண்ணணும், லீவ் எடுக்கணும் அது சொல்லிட்டு. இப்போ ஆளுக்கு போது அப்போ சொன்னாங்க பரவாயில்ல நீ இது பண்ணி ப்ரே பண்ணி விசுவாசி கண்டிப்பாக தேவனுது கண்டிப்பாக பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி அம்மா கால் இன் பண்ணிட்டு நான் வந்து அக்கா வந்துச்சாங்க, அக்கா கால் இருந்துச்சு, நானும் கால் இருந்தோம். நான் வந்து மறுபடியும் அந்த பிரசனத்தோட மறுபடியும் ப்ரே பண்ணேன், முட்டிகளை போட்டு ப்ரே பண்ணேன், 4 ப்ரே பண்ணேன். என் ப்ரே பாஸ் பண்ணிட்டாங்க, லீவில் இருக்க முடியாது, காசு எடுத்து கட்டணும், அவ்வளோ காசு கட்டணுமா சொல்லி கேட்டுருந்தேன். ப்ரே பண்ணி அடுத்த நாள் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போகிறேன். என்னாச்சுன்னா கிரிக்கெட் டைமில் வந்து என் முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஓட்டுறவங்க. அவங்க என்ன மோட்டர் சிக்காப்பெல்லாம் ஓட்டுறது அழகாக ஓட்டுவாங்க. டிக்கியில் வந்து அவங்க போகும்போது கிட்டே சருசன்னு போனாங்க.
நான் வீட்டில் ஆடி தான் போனேன் அதில் டிவியில். ஸோ ஜேபிசியில் வந்து என்னாச்சுன்னா என் மினுக்கு பின்னாடி வந்து நான் வாய் வச்சு விட்டேன். வாய் விட்டு இருந்துச்சு எனக்கு எதிரில் எப்படி விடுவாங்க போனோம் சொல்லிட்டு ப்ரே பண்ணி போயிட்டுனேன். நேரத்தில் வந்து அந்த மினுக்கு பின்னாடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. ஸோ அப்போ மினுக்கு போயிட்டு போகும்போது அவங்க டீச்சர் விழுந்தாங்க. போயிட்டுனாங்களா நினச்சேன் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு நல்ல ஓட்டல் விழுந்துட்டாங்களா நானும் என்ன தவிர சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ நானும் என்ன பண்ண தெரியாமல் ப்ரே பண்ணிட்டு கீழே ஏறுறேன். அதான் முதல்ல மற்றெல்லாம் ஈஸியாக இருக்குது. முதல்ல ஏறுறேன் நச்சுன்னு தான் இருப்பாரு பேன்ஸுக்கு போயிட்டே இருக்கோம். ஏறம் போயிட்டு இருக்கிறேன் ஆடுது ஆனால் விழுல 8 செகண்ட் 7 செகண்ட் நம்ம அதில் போயிட்டே இருக்கணும். ஆடுது விழுல ஆடுது விழுல கடைசி அதில் இறங்கிட்டேன். ஒரு சந்தோஷமாச்சு. பின்னாடி பார்க்கும்போது அவரும் மோட்டர் நல்லா ஓட்டுவாரு. அந்த என்ன பண்ணாரா வந்தாரு ஏறினாரு அவர் விழுத்தாரு. சோச்சேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது அவங்க விழுத்தாங்க. நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே அதை தாண்டி வந்தேன்னா அப்போ ஒரு இது இருந்துச்சு. அது மற்ற டெஸ்ட் மற்ற மோட்டோட போயிட்டு அந்த கோனில் இருந்துச்சு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜிபிசியில் சொல்கிறாங்க பால் சொல்லிட்டு அப்போ என்ன ஆச்சுன்னா மோட்ரு அப்போ தான் பிடிச்சேன். எங்கே பழகணும் அப்போ தான் பிடிச்சேன். ஜிபிசியை முடிச்சிட்டேன். ஒரே இதில் பாஸ் பண்ணேன். ஸோ எனக்கு சொல்லி ஒரே இதில் பாஸ் பண்ணேன் நான் சொல்லிட்டு. ஸோ ஓகே அப்போ ஸ்கூலுக்கு போனேன். கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது மலேசியா இருந்தாங்க. என்னாச்சு கேட்டாங்க எனக்கு தெரியும். ஸோ பாஸ் சொன்னேன் பாஸ் சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் மோட்டரோட முடிஞ்சிச்சு. ஒரே பாஸ் ஆகிட்டேன். அடுத்தது இதுதான் புதன்கிழமை காடியோட 2வது டெஸ்ட்ல அது முதல்ல ஃபில் பண்ணிட்டேன். 2வது போகும்போது காடி ஏறேன் மேலே ஏறிட்டேன் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சைட் பார்க்கிங்ல தான் அதனால அங்கே போயிட்டு அது பாஸ் பண்ணிட்டேன். மற்ற டெஸ்ட் போகும்போது கடைசி போயிட்டேன் பாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு ஒரு வாரத்திலே 2 விட பாஸ் பண்ணலாம். என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நம்ம லைஃப் ஒரு வச்சிருச்சு. புரியுதா? பயமும் இருக்கும். என் மனசுல ஈரத்துல பயம் இருந்துச்சு, சத்தமா இருந்துச்சு. அது முதல்ல ஷேர் பண்றதுக்கு அம்மா வந்து மேல இருந்தாங்க. அம்மா வந்து ரூம்ல இருந்தாங்க. ஷேர் பண்ணி அது முடியல. யாருமே இல்லாமல் இருப்பாங்க. தனிமையில் இருப்பீங்க. சொல்ல சிந்தனையோடு இருப்பீங்க. யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. பயமா இருக்கும். இதில் பதில் கிடைக்காது. பயம் போட்டு அங்கிட்டு இருக்கும். அழுவீங்க, கனி விடுவீங்க. ஆனா எங்க போடணும் அங்க போடும்போது விசுவாசிக்கும் போது நார்மலான விசுவாசம் கிடையாது. ஜனமே ஜீவிக்கு விசுவாசம். ஸோ நம்பிட்டு இருந்தால் மட்டும் நான் நடந்துக்கணும் தரல. நான் உண்மையாக ஜீவிக்கு நான் விசுவாசிக்கும் போது அங்கே தேவன் வந்து செயல்பட்டார். பாஸ் பண்ணேன் 2லையும். முதல்ல வச்சுக்கோங்க மோட்டர் ஓட்டவே தெரியும். என்னைய மோட்டர் பாஸ் பண்ணேன். ஒரு இதை பாஸ் பண்ணேன். நல்லா ஓட்டவே தெரியும் வந்து ஃபெயில் பண்ணாங்க. அப்போ தேவன் நம்ம தேவன் செஞ்சு விசுவாசிங்களா சொல்லுவாங்க இம்பாசிபிள் தேவன் அது பாசிபிள் ஆக்குனார், சாத்தியமாக்குனார். ஸோ வாக்கில் அப்பட்டு ஒரு சாட்சி இருக்குது. டைம் இருக்கா? ஸோ வாக்கு இன்னொரு சாட்சியம் சொல்லுவார். அப்படி கடைசி ஷார்ட் முடிச்சுறேன். உங்களால் தெரியுமா தெரியல, எஸ்பிஎம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து எஸ்பிஎம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரிசல்ட் வெயிட் பண்ணேன். ஸோ ஆர்டர் எப்படின்னா படிக்க சொல்லி தெரியாமல் இருந்தேன். அப்போ அது மணிக்கு வந்து என் சொந்த கவர்மெண்ட் இருப்பார். அவர் என்ன கேட்டார் என்கிட்ட என்ன படிக்க போகிறோம் சொல்லிட்டு. ஸோ சும்மா மெட்ரிகுலேஷன் சொன்னேன். மெட்ரிகுலேஷன்னா ஒரு வருஷத்துலேயே 10 வருஷத்துக்கு முடிச்சுட்டு நம்ம டிகிரிக்கு போயிடலாம். ஸோ கேட்கும் போது சொன்னேன். அப்போ அவர் என்ன கேட்டார்னா மெட்ரிகுலேஷன் கிடச்சிருமா அப்படி என்ன கேள்வி கேட்டார். லைக் மாற கேட்டார் கிடச்சிருமா, லைக் தமிழ் ஈஸியாக கிடச்சிருமா ஒரு இதாக கேட்டார். சொன்னால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலை. அப்புறம் எக்ஸ்போ முடிச்சுக்கு அப்புறம் எக்ஸாம் வந்துச்சு. நான் ப்ரே பண்ணிருந்தேன். டாப்பில் ஒரு மாதிரி எக்ஸாம் அது ஓகேலா பாய்க்கலாம். ஓகே நான் 5 தான் இருந்தேன். ஓகே 5 இருக்கேன். பார்க்கும்போது என்னன்னா மற்ற வந்து எல்லாம் 8 மணி சப்ஜெக்ட் அதை கொஞ்சம் இதாச்சு. மொத்தம் என் ஸ்கூலில் 9 சப்ஜெக்ட் இருந்துச்சா அதில் 5A மற்றெல்லாம் 8 மைனஸ் ஒரு 10 சப்ஜெக்ட் கிளாஸ் அது. ஆமாம் அதுதான் 8A சப்ஜெக்ட். ஸோ பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஓகே ப்ரே பண்ணேன். அவர் சொன்னாப்போ எனக்கு இதாச்சுல மெட்ரிகுலேஷன் கட்சோன்னு சொல்லிட்டு அது படித்து காசு இல்லை. காசு போவேன் லைக் ப்ரைவேட்னா காஸ்ட்லி, காசு கூடாது. ஸோ கவர்மெண்ட்னா கொஞ்சம் குறவாக இருக்கும். ஸோ நான் ப்ரே பண்ணேன். வீட்டில் ஆளுந்தேன், ப்ரே பண்ணேன். கொஞ்சம் வேலைக்கு போனேன், பார்ட் டைமாக போனேன், ப்ரே பண்ணேன். அப்புறம் UPU மெட்ரிகுலேஷன் அப்ளை பண்ணேன். கிடைக்குமா எதிர்பார்ப்பேன். ஸோ ப்ரே பண்ணேன். அப்போ அந்த எனக்கு முதிகம் செஞ்சேன். கண்ணுக்கு ஆளுந்தேன். பாய்க்கோட கேட்டேன் என்ன பண்ண சொல்லாமல் ஆழ்ந்து கேட்கும்போது ஒன்று என்னாச்சுன்னா ரிசல்ட் இருந்துச்சு. UPUடையும் மெட்ரிகுலேஷனும் ரிசல்ட் இப்போ என்னாச்சுன்னா மெட்ரிகுலேஷன் அந்த ரிசல்ட் திறக்கிறேன்.
மெட்ரிக்ஸ் ரிசல்ட் என்ன கண்டிச்சா யூ ஆர் லாயா அந்த லாயா untuk மெட்ரிகுலசி இங்கன்னு சொல்லிட்டு ஆமென். ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா மனுஷங்க சொல்லுவாங்க உங்க மனசுல பயம் இருக்கும், நீங்க என்ன செய்ய போறீங்க, வாழ்க்கை என்ன செய்ய போறீங்க தெரியாம இருக்கும், சவால்கள் வந்துட்டே இருக்கும், ஆட்கள் இப்படி இறக்குவாங்க, செய்யவே முடியாது. அதை கேள்வி கேட்டாங்க கிடைச்சிடுமா, ஆனால் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு? ஜீவித்தின் விசுவாசிக்கும் போது தேவன் செய்வார். சாப்பாடு தேவன் அப்படின்னா இருக்கிட்டார். ஸோ பார்க்கணும். அப்புறம் தான் நான் ப்ரே பண்ணுவேன். இப்போ நான் ப்ரே பண்ணேன், ரொம்ப ஈஸியாக இருக்கனால அந்த ப்ரே குறைஞ்சிச்சு. ஸோ பார்க்கணும் அன்றைக்கி ப்ரே பண்ண நினைக்கிறேன். ஸோ பார்க்க அந்தமே நீங்கள் விசுவாசி ஜெயிக்கும்போது கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்பார். என் வாழ்க்கை விஷயம் சொல்கிறேன், அந்த மாதிரி தேவை செஞ்சது அற்புதமாக இருக்குது. எதிர்பார்க்கல. இவன் தான் ஒரு நாள் பாஸ் இருந்தாங்க அப்படிங்க. நீங்கள் சில பேர் இல்லை, சில பேர் இல்லை. 2022 நினைக்கிறேன், 23 எக்ஸாம் முடிச்சிட்டேன். அப்போ தான் எங்கள் அக்கா இருந்தேன். அப்போ பாச தெரியும், என்ன படிக்க போட்டு தெரியாமல் இருக்க. நான் சொல்லி அழுந்தது தெரியும். பாஸ் வாங்கிட்டு இன்னைக்கு பேசில் எக்ஸ்பை சம்திங் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரே பண்ணி தீன அந்த மெட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. 10 மாதம் முடிச்சு இப்போ டிகிரி முடிவு பண்ணிருக்கேன். என்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது நார்மலாக சும்மா நீங்களும் தனி விசுவாசிக்கிறீங்க. இந்த விசுவாசம் உயிர் இருக்க வேண்டும். ஜேம்ஸ் 2:17 அந்த ஜாக்கோப் 2:17 பார்த்தீங்கன்னா இந்த டெட் ஃபேத், அந்த செட்டாக விசுவாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். உயிருள்ள விசுவாசம் இருக்க வேண்டாம், ஜீவிக்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் இந்த 1 வருஷம் பார்த்தோம்ல, எபிரேயர் 11:6, எபிரேயர் சாப்டர் 11:6 அவங்க பார்க்கும்போது என்ன போட்டுச்சு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியாமல் இருக்கக்கூடாத காரியம். ஸோ விசுவாசம் இருக்கிறனால நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். விசுவாசம் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. என்ன விசுவாசம்? கீழ்ப்படிய விசுவாசம், ஒபே பண்ணுற விசுவாசம், தேவன் நம்பிக்கை விசுவாசம், தேவன் இருக்கிற அசைவாத விசுவாசம். அந்த விசுவாசம் போகும்போது கண்டிப்பாக தேவன் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும், தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். விசுவாசிக்கிங்களா? ஸோ என்றைக்குமே மாத்திராதீங்க. இதுக்கு ஒவ்வொருவரும் let us all choose the living faith. Amen. Not faith that not just believe but must believe. சும்மா நம்புற விசுவாசம் இருக்காண்டா இந்த வாழ்ந்து ஜீவிக்க விசுவாசம் போயிடுச்சு. Amen. விசுவாசிக்கலாமா? காலா பேருக்கு சர்ச் கமா.